திரை நட்சத்திரங்கள் வானம்பாடிகள் போன்று நம் மனப்பரப்பில் சிறகடித்து பறந்த பின் நீங்கிச் சென்றாலும் அவர்களின் தடம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நடிகை இன்றும் ரசிகர்களின் மனதில் வானம்பாடியாய் சிறகடித்துக் கொண்டிருப்பவர் TR ராஜகுமாரி. தனது புருவ நெரிசலால் அழகை அள்ளி தந்தவர் TR ராஜகுமாரி. பெயருக்கு ஏற்றாற்போல் ராஜா மகளாகவே தோற்றமுடையவர். ராதாகிருஷ்ணன் பிள்ளை ரங்கநாயகி மகளான TR ராஜாயி காலப்போக்கில் அகில இந்திய புகழ்பெற்ற நடிகை TR ராஜகுமாரியாக உருப்பெற்றார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்த அவருடைய குடும்பமே ஒரு கலை குடும்பம். பாட்டி குஜலாம்பாள் அந்நாட்களில் புகழ்பெற்ற கர்நாடக பாடகி. ராஜகுமாரியும் நடிப்பு, நடனம், பாடல் என பன்முக திறமையுடையவர். அந்த காலத்திலேயே 8ஆம் வகுப்பு வரை படித்தவர் ராஜகுமாரி. அவரது தம்பி TR ராமண்ணா தமிழ் திரையுலகின் புகழ்பெற்ற தயாரிப்பாளர், இயக்குனராக விளங்கினார். குடும்பத்தின் பண தேவைகளுக்காக திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கியவர் TR ராஜகுமாரி. சினிமா வாய்ப்பு அவரை தேடி வந்தது. ராஜாயி என்பவர் TR ராஜகுமாரியானார். அவர் வாய்ப்பு தேடி எந்த படக்கம்பெனியையும் ஏறி இறங்கவில்லை. நாடகங்களில் நடிக்கவில்லை. இந்தியாவின் மேர்லின் மன்றோ என பலதரப்பு ரசிகர்களால் போற்றப்பட்டவர். 1939ஆம் ஆண்டு குமார குலோத்துங்கன் எனும் படத்தின் மூலம் அறிமுகமானார். ஆனால் அந்த படம் தோல்வி படமாக அமைய அதன் பிறகு வந்த படங்களும் தொடர் தோல்வி படங்களாக அமைந்தது. அதன்பின் 1944ஆம் ஆண்டு தியாகராஜ பாகவதருடன் நடித்த ஹரிதாஸ் படம் வெளியானது. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று 3 தீபாவளியை கண்டது. 110 வாரங்கள் ஓடியது. இந்த அபார வெற்றியின் மூலம் தமிழ் திரையின் அசைக்க முடியாத சக்தியாய் உருவெடுத்தார் ராஜகுமாரி. வசீகர முகம், கவர்ச்சி கண்கள், மனதை மயக்கும் தோற்றம், அபார நடிப்பு என்று அனைவரையும் கவர்ந்தார். இதன் காரணமாக படங்களில் ராஜகுமாரிக்கென்றே பாடல் காட்சிகள் சிறப்பாக அமைக்கப்பட்டன. அவரது நளினமான முகபாவமும் உதட்டசைவும் அந்த பாடலை மோகனமாக மாற்றி ரசிகர்களை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் கதாநாயகியாக நடித்த படங்களின் மொத்த எண்ணிக்கை 25. சில படங்களில் வில்லியாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்துள்ளார். அவர் நடித்த மிக பிரபலமான படங்கள் என்று பார்த்தால் ஹரிதாஸ், சந்திரலேகா, கிருஷ்ணபக்தி, பவளக்கொடி, இதயகீதம், வனசுந்தரி, அமரகவி, மனோகரா மற்றும் குலேபகவாலி. கிருஷ்ணன் பக்தி எனும் படத்தை தொடர்ந்து 1950ஆம் ஆண்டில் இதயகீதம் ஆகிய படங்களில் நடித்தபோது ராஜகுமாரியின் வயது 30. ஆயினும் இளம் பெண்ணாகவே தோன்றினார். விஜயகுமாரி என்ற படத்தில் முதன்முறையாக 2 வேடங்கள் ஏற்று நடித்தார் TR ராஜகுமாரி. பணக்காரி எனும் படத்தில் மக்கள் திலகம் MGRக்கு ஜோடியாக நடித்தார். அதன் பின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் மனோகரா படத்தில் வசந்த சேனையாக தோன்றினார். அந்த கதாபாத்திரம் பெரும் புகழடைந்தது. சொந்த குரலில் 94 பாடல்கள் பாடியுள்ளார். இதில் இவர் தனித்து 54 பாடல்களையும் மற்றவர்களுடன் இணைந்து 40 பாடல்களை பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்மத லீலையை வென்றோர் என்ற பாடல் இன்றளவும் ரசிகர்களால் நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் ராஜகுமாரியின் நடன அசைவும் அவரது மெல்லிய தன்னிகரற்ற அசைவுகளும் எனலாம். TR ராஜகுமாரி PU சின்னப்பா ஜோடி அந்நாட்களில் அதிகம் போற்றப்பட்ட ஜோடியாகும். மனோன்மணி, வனசுந்தரி உள்ளிட்ட 6 படங்களில் இருவரும் நடித்துள்ளார்கள். TR ராஜகுமாரிக்கு அழியா புகழை பெற்று தந்த படம் SS வாசனின் சந்திரலேகா. MK ராதாவுக்கு ஜோடியாக நடித்த இவர் அதில் ஆடிய முரசு நடனம் காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷம். அவரின் நடன அசைவுகள் ஒவ்வொன்றும் அத்தனை அழகு. அந்த படம் ஹிந்தியிலும் எடுக்கப்பட்டது. அதிலும் TR ராஜகுமாரியே நடித்தார். அந்த வகையில் அகில இந்திய நட்சத்திரமாக அவரை ஜொலிக்க வைத்தவர் SS வாசன். சந்திரலேகாவில் TR ராஜகுமாரியின் பெயரை படத்தின் ஆரம்பத்தில் போட்டு அவருக்கு பெருமை சேர்த்தார் SS வாசன். MK ராதா மற்றும் ரஞ்சன் என்று 2 கதாநாயகர்கள் இருந்தாலும் TR ராஜகுமாரிக்கு முன்னுரிமை அளித்தார்
எஸ். வாசன். எம்ஜிஆர், சிவாஜி என்ற இரு இமயங்களை ஒரே படத்தில் நடிக்கச் செய்தவர் என்று அழியா புகழ் பெற்றார் T.R. ராமண்ணா. அதற்கு பக்கபலமாக இருந்தவர் அவரின் சகோதரி T.R. ராஜகுமாரி. அதன் பின்னர் குலேபகவாலி படத்தின் மூலம் T.R. ராமண்ணா மகத்தான வெற்றி பெற்றார் என்பது சரித்திரம். இவர்கள் யார்? இவள்தான் நகாவலி நாட்டு அரசு பகாவலி. இவளுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருந்தது இந்த குலேப் மலர். இவள் தங்கள் கண்கள் ஒளி வீசுவதற்கு வழிவகுத்த உத்தமி லக்பேஷ்வா. எனது கடமையின் பாதியில் இருந்த கல்லையும் முள்ளையும் கடந்து செல்ல காரணமாயிருந்த வீரப்பெண்மணி மகமுதா. T.R. ராமண்ணா தனது பெயரின் முதல் எழுத்தையும் தனது சகோதரி T.R. ராஜகுமாரியின் பெயரில் முதல் எழுத்தையும் கொண்டு R.R. பிக்சர்ஸ் என்ற பெயரில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கினார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட நல்ல திரைப்படங்களை தயாரித்த பெருமைக்குரிய நிறுவனமாக விளங்கியது. மேலும் T.R. ராஜகுமாரி சென்னை டி நகரில் உள்ள பாண்டி பசாரில் சொந்தமாக திரையரங்கு ஒன்றை கட்டினார். ராஜகுமாரி டாக்கீஸ் என்ற பெயர் வைக்கப்பட்ட அந்த திரையரங்கை திறந்து வைத்தவர் எஸ். வாசன். அன்றைய சென்னையின் ஒரு அடையாளமாக மாறியது அந்த திரையரங்கம். தமிழகத்தில் திரையரங்கு கட்டிய முதல் நடிகை ராஜகுமாரிதான். தமிழ் திரையுலகை ஆண்டு கொண்டிருந்த M.K. தியாகராஜ பாகவதர், P.U. சின்னப்பா, M.K. ராதா, T.R. மகாலிங்கம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் என 5 முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்த ஒரே நடிகை T.R. ராஜகுமாரிதான். பல இளம் நாயகரின் வருகைக்கு பிறகு கதாநாயகியாகவும் எதிர்நாயகியாகவும் நடித்து வந்த ராஜகுமாரி ஒரு கட்டத்தில் அற்புதமான குணச்சித்திர நடிகையாக ஜொலிக்கத் தொடங்கினார். 1962ஆம் ஆண்டு வெளியான பாசம் படத்தில் எம்ஜிஆருக்கு தாயாக நடித்தார். பின்னர் பெரிய இடத்து பெண்ணில் அவருக்கு அக்கா வேடத்திலும் தோன்றினார். வெற்றி தோல்வி எனும் தொடர் பயணத்தில் காலம் அவரை ஜெயித்து விட்டது. 1963இல் வெளியான வானம்பாடி எனும் படம்தான் T.R. ராஜகுமாரி நடித்த கடைசி படம். அவர் திரையுலகை விட்டு விலகிய போது அவருக்கு வயது 41 தான். கடைசி வரை திருமணம் செய்யாமல் தன் சகோதரர் குடும்பத்துடன் வாழ்ந்தார். தனது தம்பிகள் மீது ராஜகுமாரி வைத்திருந்த பாசத்தை பார்த்த கவிஞர் கண்ணதாசன் ஒரு பேட்டியில், அடுத்த பிறவி என்றிருந்தால் நான் T.R. ராஜகுமாரியின் தம்பியாக பிறக்க வேண்டும் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். கடைசி வரை தனக்காக வாழாமல் குடும்பத்திற்காக வாழ்ந்த T.R. ராஜகுமாரி 1999ஆம் ஆண்டு தனது 77 வயதில் இயற்கை எய்தினார். திரையுலகம் எனும் வானில் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் வலம் வந்தாலும் பௌர்ணமி நிலவைப் போல் ஒரு சிலர் மட்டும் தனித்திருப்பார்கள். அவ்வகையில் T.R. ராஜகுமாரி ஆகாயத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஓர் பௌர்ணமி நிலவு.